உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கும் இறை ஆத்மாக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஏழையாக இருக்கிறதற்கு என்ன காரணம்? நிறைய பேர் ஏழையாக இருக்கிறாங்க. குறிப்பிட்ட மக்கள் மட்டும் பணக்காரராக இருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த ஏழைகளோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. வறுமை, வறட்சி, அந்த மாதிரி நாடு முழுவதும் ஒவ்வொரு நாடுகளிலுமே இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு. இந்த ஏழைங்கிறதே ஒரு சாபமான ஒரு விஷயமா? இறைவன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரா? ஏன் இவ்வளோ ஏழைகள் இருக்கிறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க? ஒரு கூட்ட மக்கள் மட்டும் கோடி கோடியாக சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு அப்படி அவ்வளோ பணம் போய் சேருது? இதையும் இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. சில பேர் நேரடியான முறையில், நேர்மையான முறையில் பணம் சேர்க்கிறாங்க. சிலர் மறைமுகமான முறையில் தவறான வழியிலையும் பணம் சேர்க்கிறாங்க. அது ஒவ்வொரு துறைகள்லேயும் எல்லா இடங்களிலையுமே பொதுவாகவே இருக்கிறாங்க. சரி, மக்களுக்குள்ளே இப்போ என்னென்னா, நம்ம ஏன் ஏழ்மையாக இருக்கிறோம், நம்மளுக்கு ஏன் இந்த நிலைமை கடவுள் கொடுத்துருக்கிறாருன்னு கடவுள் மேலே ஒரு கோபம், எரிச்சல், ஆதங்கத்தை காட்டுறாங்க. கடவுளை தான் குற்றம் சாட்டுறாங்க. இத்தனை பேர் கொள்ளையடிக்கிறாங்க, இப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க, நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இப்படி தவறான வழியிலையும் ஏதோ ஒரு வழியிலையும் சம்பாதிக்கிறாங்க, பணம் சேர்க்கிறாங்க. ஆனால் நம்ம நேர்மையாக இருக்கிறோம், நம்ம எந்த முறையிலும் தவறான வழியிலையும் சம்பாதிக்கிறோம், உழைச்சி சம்பாதிக்கிறோம், ஆனாலும் நம்ம உயர முடியலையே, என்ன காரணம் அப்படின்னு பலருடைய மனநிலைகளில் கேள்விகளாக இருக்குது. இது ஒரு அற்புதமான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலையும் நம்ம இதன் மூலிமா சொல்லிடுவோம். அதை அனைவருமே ஞானமாக பிடிச்சிக்குங்க. நான் ஆரம்ப காலத்தில் ஆன்மீகத்துக்குள்ளே வரும்பொழுது இந்த கேள்வி எனக்கு இருந்தது. சின்ன சின்ன விஷயங்கள் கேள்வி இருந்தது. குழந்தைகள் ஏன் சாகுறாங்க, இது இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஏன் இவ்வளோ ஏழைகள் இருக்கிறாங்க, பசியோடு கஷ்டப்படுறாங்க, இதையும் இறைவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஏன் இப்படி கடவுள் பழி வாங்குறாரா கடவுள் நம்மளை, அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேள்வி இருந்தது. இதில் ஆழமாக ஆன்மீகமாக உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் புரிதல் ஏற்பட்டுச்சு. இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு புரிஞ்சுது. ரொம்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நமக்கு நம்ம நாட்டில் வாழ்கிறதற்கு ஒவ்வொரு நாடுகளும் ஒரு சட்ட திட்டங்கள் வைத்திருக்கிறது. மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் ஒரு சட்டங்கள் வகுத்திருக்கிறாங்க. அந்த சட்டத்தின்படி தான் கொண்டு போகிறாங்க. சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் கூட எந்த இடத்துல சாப்பிட்ணும், எங்கே தூங்கணும், எங்கே நம்ம உட்காந்து பேசணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குடும்பங்களுக்குள்ளேயே ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஒரு சட்டங்கள் வச்சுருக்கிறீங்க. இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தொழில் செய்கிற இடங்கள், வேலை செய்கிற இடங்களில், ஆஃபீஸில், இன்னும் பல கல்லூரிகளில், இன்னும் பல இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் செயல்பட வேண்டிய நிலைகள் இருக்குது. அப்படி இருந்தால் தான் ஒரு பிரின்சிபலாக அதை கொண்டு போக முடியும். அதுபோல் இயற்கையிலும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சட்டத்திட்டங்கள் இருக்குது. இயற்கை, இறைவன், அது என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். ஸோ பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்து வச்சு பார்க்கும்பொழுது அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே எல்லாமே ஒரு அலைவரிசையில் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு இயங்கிட்டு இருக்கு. அந்த சட்டத்திட்டங்கள், அது விதிகள், அதன்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு நமக்கு தெரியாதனால தான் இந்த பிரச்சனை. இந்த ஏழை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கும் பணக்காரர்கள் அப்படிங்கிற அந்த வேறுபாடுக்கும் உள்ள ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது பணக்காரர்களுக்குமே தெரியல, ஏழைகளுக்குன்னு தெரியுறதுங்கிறத விட அதிக பணம் சம்பாதிக்கக்கூடியவங்க ஒரு குறுகிய காலத்திலே ஏகப்பட்ட பணம் சம்பாதித்து உயர்ந்த நிலைக்கு போனவங்களுக்கு கூட இதனுடைய அடிப்படை தெரியல. இது யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்மீகத்தில் ஆழமாக உள்நோக்கி பயணித்து ஆன்மாவை உணர்ந்தவங்க, இறைவனை உணர்ந்தவங்க, அந்த சட்டத்திட்டங்கள் என்னென்னு தெளிந்தவங்களுக்கு தான் தெரியும். இது யார் தெளிந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள், மகான்கள், ரிஷிகள், யோகிகள், இவங்களுக்கு எல்லாமே அந்த சட்டத்திட்டங்கள் தெரியும். அது எப்படி நகர்த்தப்படுது, அது இந்த பிரபஞ்சம் எந்த அலைவரிசையில் இருக்குது, கிரகங்கள் எந்த கட்டுப்பாட்டில் இருக்கிறது, எது எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறது அவங்க லைவில் கனெக்ஷனில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியும், அந்த ஞானம் அவங்களுக்கு இருக்கும். இது அறிவு கிடையாது, ஞானம். சரிங்களா? அறிவுங்கிறது நம்ம பார்த்து படித்து தெரிஞ்சு மண்டையில் ஏற்றிக்கிறது. இது உணர்ந்து மண்டையில் ஏற்றுற விஷயம். சரிங்களா? இது உணர்ந்தால் தான் புரியும். ஆன்மீகத்தில் உணர்வு தான் ஆன்மீகம், உணர்ந்து வருகிறது தான் ஞானம். ஸோ இப்போ இந்த விஷயம் நம்ம மக்களுக்கு, பாமர மக்களுக்கு, உலகம் மூலம் இருக்கிற மக்களுக்கு புரியல, தெரியல. அதனால தான் அந்த ஏழ்மைக்கான விஷயம் புரியாமல் இருக்குது. நீங்கள் கஷ்டப்படுறீங்க, வறுமையில் இருக்கிறீங்க,
போராடிட்டு இருக்கிறீங்க, என்ன சம்பாரிச்சும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை, ஏழ்மையாக இருக்கிறீங்க, குடும்பம் அதே தொடருது அப்படின்னா அதெல்லாம் ஒரு சட்டத்திட்டத்தின்படி இயங்கிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை நீங்கள் புரிதல் இல்லாத இருக்கிறதுனால தான். சரி, இதை இப்போ நான் பணக்காரன் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும், நிறையா சம்பாதிக்கணும், உயர்ந்த கட்டத்துக்கு போகணும்னா இந்த சட்டத்திட்டங்கள் தெரிஞ்சால் நம்ம பண்ண முடியுமா? கட்டாயம் பண்ண முடியும். இறைவனுடைய மிகப்பெரிய விஷயமே நீங்கள் அனைவருமே உயர்ந்த கட்டத்துக்கு போகணும், அளவற்ற செல்வங்களை பெற்றுக்கொள்ளணும். இறைவன் படைப்பில் இருக்கிற அனைத்து செல்வங்களையும் எல்லாவற்றையும் உங்களுக்காக தான் இறைவன் படைத்து வைத்திருக்கிறார். அதில் நீங்கள் ஆண்டு அனுபவிக்கணும்னு தான் கொடுத்துருக்குறார். அப்போ நீங்கள் செல்வம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் பணம் சார்ந்த விஷயமாக பார்க்காம, நகை சார்ந்த விஷயமாக பார்க்காம, அது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சக்திகளுக்கு உட்பட்டு இருக்குது. அதாவது இறைத்தன்மையில் நிறைய சக்திகள் இருக்குது. அது தேவர்கள்னு சொல்லுவாங்க. மத புத்தகங்களில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி தேவதூதர்கள் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே ஒரு அதுக்கு கீழே டிபார்ட்மெண்ட்டு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் இருக்கிறாங்க. அவங்க அந்த ஆற்றல் தன்மையில் இருக்கிறாங்க. அது வந்து நீங்கள் பெரும்பாலும் இந்த மணி செல்வம் அப்படிங்கிறது வந்து ஒரு நீர் தத்துவத்தோடு ஒத்து போகுது. பஞ்சபூத தத்துவங்களில் தண்ணீர் மூலியமாக அது தொடர்பு ஏற்படுத்துது. தண்ணீரோட தொடர்பு அதிகமாக பணத்திற்கு இருக்குது. ஸோ அந்த செல்வம் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த மாதிரி நிறைய பிரின்சிபல்ஸ் இருக்குது. அது சொல்லப்போனால் போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஆன்மீக ரீதியாக சித்தர்கள் மரபு ரீதியாக நான் சொல்ல வரேன். ஸோ நாம் பயணிக்கிறது எல்லாமே சித்தர்களுடைய கோட்பாட்டின்படி, சித்தர்களுடைய வழிகாட்டுதலின்படி தான் போகிறோம். அந்த அடிப்படையில் சொல்கிறேன். ஸோ இந்த திட்டங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மக்களே. ஸோ இதை தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு நல்ல குருமாரை சந்தித்து அவங்க இதை பற்றி சொல்லிக் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் கற்றுக்கணும். சித்தர்கள் வழியில் வந்தவங்க, ஒரு குறிப்பிட்ட தெய்வ சக்தியின் மூலிமா இயக்கப்படுறவங்க, மகான்கள் மூலிமா நடத்தப்படுறவங்க மூலிமா தான் தெரிஞ்சுக்க முடியும். நாமும் அதன் வழியில் மகா குருவாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் மகாவதார் பாபாஜியினுடைய வழிகாட்டுதலின்படி அந்த ஞானத்தை பெற்றிருக்கிறோம். பிரபஞ்சத்தின் சட்டத்திட்டங்கள் என்ன அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஞானமாக தீட்சையாக வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து அதை நம்ம அத்வைத தத்துவத்தோடு இந்த உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஆன்மீக பணியில் இறங்கியிருக்கிறோம். அதை வந்து நம்ம கல்வியாக, ஆன்மீக கல்வியாக, ஞானமாக நான் உங்களுக்கு பயிற்சியாக கொடுக்குறோம். இது உணர்வு ரீதியான ஒரு தொடர்பு. ஸோ இந்த ஆன்மீக ஞானத்தை பெறணும், விஞ்ஞானத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஃபவுண்டேஷன் நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான வகுப்பு உங்களுக்கு நாங்கள் எடுக்கிறோம். அந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டு அந்த பிரபஞ்ச சட்டத்திற்குரிய விதிகள் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு 10 விதிகள் நாங்கள் உட்படுத்தி அதை நாங்கள் சொல்கிறோம். அந்த 10க்குள்ளேயே எல்லாமே அடங்கிறோம். அந்த 10 விதிகள் சட்டத்திட்டங்கள் என்னென்னு தெரிஞ்சுதுன்னா அது உங்கள் லைஃப்பில் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கும், நீங்கள் உயர்ந்த கட்டத்துக்கு போகிறதுக்கும், நீங்கள் ஏழ்மையிலிருந்து அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதற்கும், இந்த வறுமை தொடராமல் இருக்கிறதற்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இது தெரிந்தால் மட்டுமே உங்களுடைய செல்வம் அப்படிங்கிற விஷயத்திற்கு, பணம் அப்படிங்கிற விஷயத்திற்கு, நீங்கள் எப்படி எந்த தொழில் செய்தால் பணம் சம்பாதிக்கலாம், உங்களுக்கான திறமை என்ன, எதுக்காக நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, என்ன நோக்கத்துக்காக பிறந்திருக்கீங்க, எதை செஞ்சால் உங்களுக்கு பணம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கணும். இது வந்து இந்த பணக்காரர்களுக்கும் அதிகமாக பணம் சேர்க்கிறவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. நமக்கு தெரியல, பாமர மக்களுக்கு தெரியல. சில பேர் இது என்னன்னே தெரியாமல் தவறான வழியில் பணம் சம்பாதிக்கிறாங்க. கோடியாக ஒரே வருஷத்தில் பணம் சம்பாதிக்கிறது, இல்லீகலாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அது வந்து சட்டத்திட்டத்திற்கு அப்பாற்பட்டது. அதாவது சட்டத்திட்டத்தை மீறி நடக்கக்கூடிய, வயலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், அது கர்ம வினையாக பதிவாகும். இறை சட்டத்திற்கு மீறி, பிரபஞ்ச சட்டத்திற்கு மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள் கர்ம பதிவாக உண்டாகும், தீய கர்ம பதிவாக உண்டாகும். அவர்களுக்கான தண்டனை அந்த பணத்தின் மூலியமாகவே அவர்களுக்கு ஏற்படும். இதுவே சிலர் வந்து சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடத்தப்படுற விஷயங்கள் வந்து அது உயர்ந்த கட்டத்திற்கு போகும். நீங்கள் நிறைய திறமைசாலிகளில் கூட பார்த்தீங்கன்னா சினிமா துறையிலையும் சரி, அரசியலையும் சரி, பல இடங்களில் அவங்க அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு காரியங்கள் செய்யும் பொழுது அது உயர்ந்த கட்டத்துக்கு போய் இருப்பாங்க. அது நேர்மையான முறையில், நேர்மையான வழியில் தான். ஸோ இது நீங்கள் இது நேர்மையான முறையில் அழகாக செய்தீங்கன்னாவே உங்களுக்கு சரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோ, நீங்கள் ஒருத்தர் சார்ந்து இருக்கணுமோ அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த சட்டத்திட்டங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்துட்டு இறைவனுடைய வழிகாட்டுதலின்படியே உங்களுடைய குருவுடைய வழிகாட்டுதலின்படியே நீங்கள் போகலாம். ஸோ அதை நீங்கள் ஆன்மீகத்தில் தேடலில் இருக்க இளைஞர்களும் சரி, பொதுவான மக்களும் சரி இந்த ஞானத்தை பெறணும். இந்த மாதிரி ஆன்மீக நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க வந்து சொல்லும் போதாவது அதை நீங்கள் எடுத்துக்கங்க, சீரியஸாக எடுத்துக்கிட்டு அது என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ நிறைய இடங்கள் இதை பற்றி சொல்கிறாங்க, ஆனால் எந்த அளவுக்கு அது உங்களை வந்து சேரும்னு எனக்கு தெரியல. ஸோ நாம் அனுபவித்ததுனால, அது உணர்ந்ததுனால, நேரடியாக அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறனால, அந்த சட்டத்திட்டங்கள் என்னங்கிறத நான் பயிற்றுவிக்கப்பட்டதுனால நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம். ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் இந்த பிரபஞ்ச சட்டத்தும் தெரிந்தாலே போதும், விதிகள் தெரிந்தாலே போதும், நீங்களும் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த கட்டத்திற்கு பணக்காரராகவோ செல்வந்தராகவோ நீங்களும் ஆகலாம்.
உங்களுக்குள்ளேயும் அந்த விஷயம் ஒளிந்து கொண்டு இருக்கிறது. அதை நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கிட்டால் கட்டாயம் நீங்களும் ஆகலாங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட இந்த வீடியோவுடைய முக்கியமான விஷயம். நன்றி. நல்லது.